விஆர் மால் டாக்கோ பெல் தான். அன்பெல் நினைக்கிறேன். டாக்கோ பெல் அம்மா எல்லாம் இறக்குங்க. இது ஏன் தேவலாம் இங்க இருக்கு? சரி ஓகே, நானே தேவலாம் தான் இருக்கேன். ஓகே அப்ப இறங்கடா வாடா போலாம். சாவடிக்கிறீங்க. ஒரு பேண்ட்ல உச்சா போயிட்டு வந்திருக்கான். இதான் நம்ம டீம்மேட்ஸ். பேண்டில் உச்சா போகும் மாதிரியும் சேரில் தாவ தெரியாம குதிக்கும் ஹரியும். ஏன்னா நாங்க ப்ளூ டி-ஷர்ட் போட்டிருக்கோம். ஐயோ நீ பேசுறதுல அப்படிதான் இருக்கு. ஐயோ வெச்சோட எதனா அது. ஓகே இருடா சொல்லதாண்டா வரேன். இப்போ அந்த 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? சரி நம்ம இது ஆறு வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஆமா கேஷுவலா சொன்னா எடுத்து அடிச்சான் வையோனிய. சரி இப்போ வந்து நல்லா இது வாய் என்னாச்சு? டர்ட்டி. யார்? நான் சொன்னேன் இல்லையா, செமையா இருக்கு. கண்டிப்பா சொன்னீங்க. அது கட் பண்ண மாட்டியா நீ? நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லுங்க. சொன்னதே சொல்லுங்க. சூப்பரா இருக்குங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. Back to Yours Tastefully with Divya and Chef YKU. நீங்க எல்லாரும் full எனர்ஜில இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ரெசிபி அந்த மாதிரி. What are we cooking today? இன்னைக்கு வந்து ஐஸ்கிரீம் செய்ய போறோம். இது என்ன வேலண்டைன் ஸ்பெஷலா? ஆமாங்கா. வெச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நாங்க வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக வீட்ல ஐஸ்கிரீம் மிஷின் இல்லாம ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது பாப்போம். அந்த வித்தையை ஐயா இப்ப நமக்கு கத்து கொடுப்பார். சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் தான், வெனிலா மட்டும் தான் செய்கிறோம். ஓகே, அதுக்கு கரெக்டான ரெசிபிஸ் எல்லாம் இப்போ கொடுத்துருவேன். ஒருவேளை வெனிலா பிடிக்காது அப்படின்னா அதில் வேற என்ன ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி, இப்போ நிறைய எசன்ஸ் வந்து நமக்கு கடையில் ஈஸியாக கிடைக்குது. ஸோ அந்த எசன்ஸ் அண்ட் கலர் இதை நம்ம சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் அரைத்து கூட இதில் சேர்த்துக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வெனிலா ஐஸ்கிரீம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கணும். கேஸ் மில் கேஸ் வார்னிங். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 500 ml மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சாத பால். ஆமாக்கா, காய்ச்சாத பால் தான். இப்போ இது எவ்வளவு குவாண்டிட்டி ஐஸ்கிரீம் நம்ம செய்றோம்? லைக் இதுல வந்து ஒரு 7 to 8 ஸ்கூப்ஸ் வரும்க்கா. 7 to 8. அடுத்து இது கூடவே அரை கப் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். ஓகே, எனி மில்க் பவுடர், வாட் ஆர் யூ யூசிங்? எனி மில்க் பவுடர் இருக்கா? எனி மில்க் பவுடர் ஓகே தான். அடுத்து இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் அடுத்து என்னது இது? லிக்விட் குளுக்கோஸ்க்கா. லிக்விட் குளுக்கோஸ். இதெல்லாம் இது ஆமாம் ஸ்டோரில் கிடைக்கும். இது இல்லாமல் ஆன்லைன்லையும் ஈஸியாக கிடைக்கும். இந்த அமேசானில் கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அதோட டெக்ஸ்சரே இப்படி தான் இருக்கும். ஆமாம். ஓகே, எவ்வளோ போடுறோம்? இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு லிக்விட் குளுக்கோஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து கை எடுக்காமல், கை விடாமல். சரி. ஏன்னா இப்போ கீழே வந்து இப்போ அடி பிடிக்கும். எப்படி பண்ணாலும் நமக்கு கீழே இப்போ அடி பிடிக்கும். நான்ஸ்டிக்கில் பண்ணோம் அப்படின்னா பரவாயில்ல. பட் இந்த மாதிரியான பாத்திரம் எதில் பண்ணாலும் கீழே அடி பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிளற தான் இதில் இருக்கக்கூடிய இந்த உருண்டைகளும் வந்து உடையும். ஓகே ஓகே. அது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி? இது கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் திக்காயிடும்க்கா. ஓகே, சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ஆமாம், சிறுந்தியில் வச்சு கிளறணும். பட் எப்படி பண்ணாலும் கடைசியாக கீழே அடி பிடிச்சிருக்கும். ஓ, நம்ம
மில்க் நல்லா இந்த அளவுக்கு திக்கானதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம்க்கா. இது சூடு முழுமையாக குறையும். எவ்வளோ இருக்கும் காமிங்க. இந்த பாரு. ஓகே, ஆனால் குட்டி குட்டி கட்டி இருக்கு. அது வந்து இப்போ நம்ம ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணுவோம். ஸோ அது அப்போ போயிடும், அது பிரச்சனை கிடையாது. இப்போ இதோடைய சூடு முழுமையாக குறையணும். அதுக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீமை போட்டு பீட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ அதுக்காக வீட்டில் இருக்கு. ஸோ நான் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் பண்ணுவேன். எல்லாம் வந்து கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். வெரி குட். செய்யும் போது கூப்பிட்றேன்டா, இப்போ எதுக்குடா உற்சாகப்படுத்துனீங்க? இதில் வந்து கரெக்டாக 1 கப் அளவு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. எனி பர்டிகுலர் பிராண்ட் ஆர்? இது வந்து நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்குதுக்கா. நான் நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஆக்சுவலாக எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது, அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஸ்டிஃப் பீக் வரணும்க்கா. அதாவது ஸ்டிஃப் பீக் அப்படின்ட்டு நல்லா கெட்டியாக ஃபுல்லாக ஃபோம் மாதிரி மாறும். ஸோ அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்படியே விட்டா எதாகுமா? அதெல்லாம் ஒன்றாக அப்படியே விடுங்க. தெரிக்குது, கொஞ்சம் விடுங்க. ஓகே, இப்படி பண்ணும். நல்லா கெட்டியாகணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். சரி, ஸ்பீடு ஏற்றிக்கலாமா? இதை ப்ளஸ் பண்ணினா ஸ்பீட் ஆகும். ரெடி ஆகிடுச்சுக்கு ஆஃப் பண்ணிடுங்க. பட் இருந்தாலும் இதோடைய சூடு இன்னும் குறையில. ஸோ அதனால் இதோடைய சூடு குறையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா இதை சூடாக இருக்கும்போது எடுத்து இதில் ஊற்றணும் அப்படின்னா இந்த க்ரீம் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக ஆறணும். நல்லா ஓரளவுக்கு சில்லு தொட்டு பார்த்து சில்லுன்னு இருக்கும்போது எடுத்து இதில் ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கும் பெஸ்ட்டுக்கா. கஷ்டப்பட்டு அடிச்சிங்களே. ஆமாம். இப்போ இதுவும் முழுமையாக ஆறிடுச்சா? ஆமாங்க்கா. இப்போ இதை அப்படியே எடுத்து இதில் சேர்க்கணும். ஆமாம், ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இல்லைக்கா, அடுத்து அங்கே கண்டென்ஸ் மில்க் இருக்கு இல்லையா? 1/4 கப் கண்டென்ஸ் மில்க் இருக்கு. ஸோ இது 1/4 கப்னா இது வந்து ஒரு 60 to 80 ml வரும்க்கா. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வெனிலா ஐஸ்கிரீம் இல்லையா, அதனால 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் போடக்கூடாது, ஓவர் போடுறீங்க. ஆமாங்க்கா. எவ்வளோ நேரம் அடிக்கணும்? எல்லா இன்க்ரீடியன்ட்டும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு அடித்தா போதும். போதும், ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போது இதை எடுத்து நம்ம எந்த பவுல் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோமோ அதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, வீட்டில் வேறு எந்த பாத்திரம் இருந்தாலும் அதில் ஊற்றி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீமை 6 hours ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃப்ரீசருங்க ஏதாவது பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்குது? -23 வரைக்கும் வச்சா கரெக்டாக இருக்கும்க்கா. ஆமாம். அவ்வளோலாம் வைக்க முடியுமா? இருக்கும். என் ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஓகே. ஒருவேளை அது இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா ஜஸ்ட் ஃப்ரீசர்ன்ட்டு மேலே கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஃபுல்லாக சுற்றி ஐஸாக இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போட்டோம். ஃப்ரீசர் நான் வாழ்க்கையில் பார்த்தது. அதுக்குள்ளே போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் உள்ள வச்சு அது வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஃப்ரீஸ் ஆயிருக்கு? 6 hours ஃப்ரீஸ் ஆயிருக்கா. 6 to 7 hours ஃப்ரீஸ் ஆகி நாங்கள் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸா டடைங் அப்படின்ற மாதிரி ஒரு ரெயின்போ கலர்ஸ்ல 5 வெரைட்டி ஃப்ளேவர்ஸும் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து இதெல்லாமே வந்து நம்ம க்ரஷ் இல்லைன்னா வந்து எசன்ஸ் ஊற்றிக்கணும்க்கா. ஓகே. ஆமாம். ஸோ அது ஜஸ்ட் அதை ஆட் பண்ணால் போதும். ஆமாம், அதை ஆட் பண்ணாலே போதும். வெறும் இந்த வெனிலா ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, அது வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃப்ளேவருடைய எசன்ஸ் அண்ட் கலர், அவ்வளோதான். மோஸ்ட்லி வந்து கலரோட சேர்த்து எசன்ஸ் வந்துடும், அதனால ப்ராப்ளம் இருக்காது. இப்போ இது வந்து ஸ்கூப் பண்ணி அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கப் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிராண்டாகவே டெக்கரேட் பண்ணலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட் டெக்கரேட் இதுலலாம் காட்டுவாங்களே, மேன் வெர்சஸ் ஃபுட் அந்த மாதிரிலாம் அப்படியே அது பெருசாக இருக்கும். இது அதோடைய மினி வெர்ஷன். ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ள சாக்லேட் பை பண்ணிக்கலாம். ஓகே. வித் சாக்லேட் டெக்கரேட்டிவ் பேன் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி வைக்கணும் அவசியம் இல்லை, அப்படியே உள்ளே இருக்கிறது அப்படியே ஊற்றிக்கலாம். நாங்கள் நீங்கள் டீசென்சி ஃப்ளோ இல்லையா, நாங்கள் பேசிக்கலி அதனால் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ரொனிங்னு ஃபஸ்ட்டு சாக்லேட் ஊற்றிடணும். அடுத்து உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை எடுத்து ஒரு ஸ்கூப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே பிளாக் கரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். லைட்டாக ஒரு வாட்டி நம்ம ஸ்கூப்பர் எடுத்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துப்போம். அப்போ தான் அந்த ஸ்கூப் பண்ணும்போது கரெக்டாக வரும் உங்களுக்கு.
அடுத்து இந்த ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி. ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது நைட்லலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எவ்வளோ காண்டா இருக்கும்ல. ஐஸ்கிரீம் வேணுமே ஜாலி. ஓகே, இப்போ நம்ம இங்கே வச்சிருக்க டாப்பிங்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சாக்கோ ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, சாக்கோ ஸ்டிக்ஸ், சிகரெட் ஸ்டிக்ஸ், சாக்லேட் சிகார்ஸ், இது வச்சுக்கிறேன். அடுத்து வேஃபர்ஸ். சாக்லேட் மேலே இருக்காது, வேற எதுல இது மேலே. அடுத்து கிட்கேட். அடுத்து கிட்கேட். எல்லாம் ஒரே பக்கமாவே போடுறோம். ஆமாக்கா. ஓகே, அதான் வேணான்றவங்க ஒரே சைடே நின்னுட்டு இருக்கோம். அடுத்து அந்த எஸ்டிமேட் மீ சாக்லேட் குக்கீஸ் இங்க இருக்கு. சரி, சைடுக்காவே. இப்போ அடுத்து இது மேலே ஜெம்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் கடைசியா கொஞ்சம் சாக்லேட் சாஸ் மேலே பை பண்ணிக்கலாம்க்கா. ஓகே, ஆகா 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 வாவ். அவ்வளோதானா? இவ்வளோ பண்ணிட்டு அவ்வளோ. இந்த சிம்பிளிசிட்டி தான் தம்பி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ யம்மி, பார்க்கவே வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வர அளவு ஒரு பிக் ஐஸ்கிரீம் பவுல் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கண் முன்னாடி தான் ஐயா வித்தே பண்ணி காமிச்சாரு, அதனால் நல்லா தான் வந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்கள், அதில் உங்களுக்கு எதெல்லாம் மிஸ் ஆகுதோ இல்லை நல்லா வந்துச்சா வாட் எவர் கமெண்ட்டில் வந்து நம்ம ஷெஃப் உங்களுக்காக வந்து ரிப்ளை பண்ணுவார். ஸோ இதே மாதிரி ஒரு டேஸ்டே பண்ணல நீங்கள் நான் ஏன் இது பார்த்த ஒரு ஆனந்தத்துல இருந்துட்டேன். ஓகே, இட்ஸ் டேஸ்டிங் டைம். ஓகே, ஐ வாண்ட் டு டிக் இன். அப்படி எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, பட் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஹார்ட் ஒர்க். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஜெம்ஸ் வெரி நைஸ், வெரி வெரி நைஸுங்க, வெரி வெரி நைஸ். தேங்க்யூக்கா. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, this is Divya and Yeshwanth signing off from yours tastefully. Bye.